கேளுங்க, கேட்கலாம். நாங்க எல்லாம் கல்ஃபில் இருந்தவர் தான். அங்கே கூட எஸ்பெஷலி இன் பஹ்ரைன் அங்கே இருக்கிறவரெல்லாம் நல்ல மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு லேடிஸ், முஸ்லீம் லேடிஸ் வெளியில எல்லாம் போகுமே. ஈவன் யூரோப்ல எல்லாம் கூட அங்கே எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இங்க மட்டும் ரொம்ப பழமையா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஏன்க்கா? என் பேரு மிஸ்ஸஸ் சிந்தியா பெரேரா. சரி, அதாவது லேடிஸ் ட்ரெஸ் பண்றாங்க இல்லையா, இப்ப நாங்க இருக்கிற பகுதியில் நம்ம மாடர்னா ட்ரெஸ் பண்றாங்க முஸ்லீம் லேடிகள்லாம், இங்க ஏன் கொஞ்சம் பழமையான ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது லேடி ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நீங்க முதல்ல விளங்கிக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, லேடிகளுக்கு பெண்களுக்கு இன்ன கலர்ல இந்த மாதிரி சைஸ்ல இந்த மாதிரி உட தான் உடுத்தணும்னு இஸ்லாம் எந்த கட்டளையும் போடல. இஸ்லாம் என்ன கட்டளை போடுதுன்னு சொன்னா, பெண்களுக்கு அவர்கள் உலகத்தில் இயங்குவதற்கு அவங்களுடைய முகம் தெரியணும், முகம் தெரியலாம், தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இயங்குவதற்கு கை தெரியணும். இதை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கும் விதமாக நீங்கள் ஆடை அணியுங்கள். இது இஸ்லாமுடைய கட்டளைங்க. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ட்ரெஸ்ல சில வித்தியாசத்தை காட்டுது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக அவர்கள் அணிய வேண்டிய ஆடை என்னன்னு சொன்னா, அவருடைய தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் மறைகிற வரைக்கும் குறைஞ்சபட்சம் அவ்வளவு ஆடைகள் அணிய வேண்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கை முகத்தை தவிர மற்ற பகுதிகள் மறையும் விதமாக ஆடை அணிய வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது கருப்பா இருக்கணும், வெள்ளையா அதெல்லாம் சொல்லவே இல்லை. இது மாதிரி மறைக்கக்கூடிய எந்த ஆடை அணிந்தாலும் அது இஸ்லாமிய ஆடை தான். ஒரு சேலை அணிந்து கூட இந்த மாதிரி அவர்களுக்கு மறைக்க முடியுமையானால், ஒரு சுடிதார் மூலமாக அவர்களுக்கு அது மறைக்க முடியுமையானால் அதுவும் இஸ்லாமிய ஆடை தான். அதே நேரத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்று கேட்டா, அந்த ரொம்ப டைட்டாக்கி கனபரிமாணங்களை அணிந்தும் அணியாத மாதிரி காட்டக்கூடிய இறுக்கமான முறையிலும் அந்த ஆடை இருக்கக்கூடாது. அதே மாதிரி கண்ணாடி மாதிரி உள் உறுப்புகளை வெளியே எடுத்து காட்டும் விதமாகவும் அந்த ஆடை இருக்கக்கூடாது என்ற கண்டிஷனோட இப்படி ஒரு ஆடை இஸ்லாம் சொல்லுது. இந்த வித்தியாசத்தை ஏன் சொல்லுது விளங்கிக்கணும். எதுக்காக சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அந்த வித்தியாசம் ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வித்தியாசத்தை ஆண்கள் அணிகிற அதே ஆடையை பெண்களும் அணியலாம் என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறோமா? இப்ப ஆண்கள் அணிகிற அதே ஆடையை, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு ஆண் இருக்காரு, அவர் ஒரு அன்றாயிரம் பொருள் உட்கார்ந்துருப்பாரு இல்லையா? வீட்டுல பொண்டாட்டிக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்துருப்பாரு, அம்மாவுக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்துருப்பாரு, அக்காவுக்கு முன்னாடி, தங்கச்சிக்கு முன்னாடி, மகள் முன்னாடி உட்கார்ந்துருப்பாரு. அப்பனுக்கு முன்னாடி ஒரு மகள் அதே ஒரு அன்றாயிரம் பொருள் உட்கார முடியுமான்னு கேட்டா, அது எப்படிங்கன்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அப்பந்தான் மகதான் இருந்தாலும் கூட குறைஞ்சபட்ச ஆடை ஆணை விட பெண்ணுக்கு கொஞ்சம் கூட நிலா ஒத்துட்டு தான் இருக்கிறோம். ஆண் அணிகிற அதே அளவுக்கு பெண்ணுக்கு போதும்னு சொல்லி யாருமே சொல்லல. வித்தியாசம் இருக்குதுங்கிறத உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எவ்வளவு வித்தியாசங்கள் சண்டை, வித்தியாசமே இல்லைன்னு யாரும் சொல்லல. ஆம்பளை இருக்கிற அதே அளவுக்கு பொம்பளை உடுத்த முடியாது அப்படிங்கறது எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். இப்ப இந்த வித்தியாசம் ஏன் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஆண்களை நீ விளங்கிக்கணும், பெண்களுக்கு விளங்க மாட்டேங்கிறத விளங்கிட்டு செய்றீங்களா அல்ல விளங்கலையான்னு எனக்கு தெரியல. ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் பெண்கள்கிட்ட பலவிதமான கவர்ச்சிகளால் ஈர்க்கப்படுறான். ஒரு 10 பொம்பளை போறான்னு வைங்களேன், ஒரு ஆம்பளை போறான்னு வைங்களேன், திருப்பி திருப்பி பார்ப்பான். அழகான கிளி மாதிரி பொண்டாட்டியோட கூட போயிட்டு இருக்கும் போது இப்படி பார்ப்பான், சைட் அடிப்பான். ஒரு ஆம்பளை பொம்பளை இருக்கான்னு வைங்களேன், அவன் என்ன மன்மதன் போனாலும் சரிதான், அவ பாட்டு போயிட்டே இருப்பான். அவ பார்த்துக்கிட்டு இவனை ரசிக்கிறதுக்கு, இவன் இடுப்பு எப்படி இருக்கு, இவன் கை எப்படி இருக்குது, இவன் கால் எப்படி இருக்குதுன்னா இவ பெருசா ஆராய்ச்சி பண்ண மாட்டான். பெண்ணை பொறுத்த வரைக்கும் இவன் என்ன பண்றான், பொம்பளைகள்கிட்ட என்னத்தையாவது பார்த்து அழகா மனைவி இருப்பா, பார்க்கறதுனால இவனுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை, ஆனாலும் பார்ப்பான். பார்க்கறதுனால இவனுக்கு என்ன ஒண்ணும் இல்லை, ஆனாலும் பார்க்கத்தான் செய்யறான். அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை ஆம்பளைகளுக்கு இருக்குது. நீங்க பாக்குறீங்க, இல்லைன்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னு சொன்னீர்களே, ஆனால் இன்னைக்கு நிறைய ஆதாரங்கள் உங்களுக்கு காட்டலாம். சினிமா எடுத்துக்கிறீங்க, சினிமாவுல ஆண்களை பார்க்கறதுக்கு தனியா படம் தயாரிக்கிறாங்க, பாக்குறீங்களா இல்லையா? அடல்ட்ஸ் ஒன்லி
அடல்ட்ஸ் ஒன்லி போட்டு தயாரிக்கிறான். இந்த படத்துல வந்து பிட்டுக்கிட்டுலாம் சேர்த்து ஆம்பளைய கூப்பிடுறான். இந்த மாதிரி பொம்பளைய கூப்பிடுறானா? கூப்பிட மாட்டான். இவங்க தான் அதுக்கு உள்ள ஆளுக்க. அவன் என்ன விளங்கி வச்சுக்கிட்டான்னு கேட்டா, இந்த மாதிரி அரை குறையா பொம்பளையில காட்டணும்னு சொன்னா அவன் 10 ரூபா டிக்கெட் 50 ரூபாய்க்கு எடுத்துட்டு வருவாங்க. இவங்க அதுக்கு உள்ள ஆளுக்கு இவங்க தான் சொல்லி கரெக்டா விதிவிலக்கா ஒரு 10% இருப்பான். எல்லாரையும் நான் சொல்லல, விதிவிலக்காக ஒரு 10% ஆண்கள் இருப்பாங்க. 90% ஆண்கள் இப்படி இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது, இருக்கிறாங்க. அதனாலதான் நான் கேட்கிறேங்க, ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு காட்சி, பாடல் காட்சியில ஆம்பளை என்ன செய்வான் தெரியுமா? உள்ள ஜட்டி போட்டு, அப்புறம் பேண்ட் போட்டு, அப்புறம் பனியம் போட்டு, அதுக்கு மேல சட்டையும் போட்டு, அதுக்கு மேல கோட்டும் போட்டு, அதுக்கு மேல டையும் போட்டுக்கிட்டு இவ்வளவு வரைக்கும் போட்டுக்கிட்டு நிக்கிறான் ஆம்பளை. பொம்பளை எப்படி ஆட விடுறான்? அதுல ஆம்பளைக்கு ஜோடி குறைஞ்ச ஆடை இருந்தா போதும்னு இவன் சட்டியோட ஆடினா அர்த்தம் இருக்குது. இவன் யார் பார்த்து ரசிக்க போறது இல்ல. பொம்பளை எப்படி பண்ணி விடுறான் பக்கத்துல கேட்டா, 2 பீஸ் இங்கன ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான் 2 பீஸ் ஆட விடுறானா இல்லையா? ஒரு ஆம்பளை இப்படி ஆட விட்டுவிட்டு பொம்பளை அப்படி ஆட விடுறதுக்கு என்ன அர்த்தம்? உங்களை கவனிக்க அவங்களை இருக்கிறாங்களா அப்படி, அப்பதான் இவங்களை கூப்பிட முடியும், அப்பதான் டிக்கெட் எடுத்துட்டு வருவாங்க, அப்பதான் நமக்கு வியாபாரம் ஓடும். அப்ப நமக்கு என்ன விளங்குறோம்? அந்த ஆம்பளையுடைய பார்வை வந்து சரியில்லை, மேயுது. அப்ப மேயக்கூடியவர்களா இருக்கும் பொழுது நம்ம அதை கொஞ்சம் கண்காணிப்பாது, வேலி போட்டு தான் ஆகணும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக உரிமையை பறிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை வந்து வேற மாதிரி தான் ஒவ்வொரு ஆம்பளையும் பாக்குறான். ஒன்னும் செய்ய முடியாட்டாலும் பார்ப்பான், கையை பிடிச்சி இழுக்க முடியாட்டா கூட அந்த பார்த்து அதுல ஒரு ஜொல்லுமாகி, அதுக்கு பேரு இந்த ஜொல்லுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு வணங்குதா. அப்ப இது மாதிரி இருக்கிறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு நான் கேட்கிறேன், இந்த மாதிரி நான் ஆடை போட்டிருக்கேன்லங்க, முகமும் கையும் தானங்க தெரியுது, எனக்கு என்ன தெரியுது? இப்ப முகமும் கையும் தெரியுது. இந்த அளவுக்கு நான் ஆடை அணிந்தால் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இது என்ன தடை? இதை போட்டுக்கிட்டு நான் ஒரு ஆபீசரா இருக்க முடியாதா? இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நான் ஒரு முதலமைச்சரா உட்கார முடியாதா? இந்த மாதிரி போட்டுக்கொண்டு நான் ஒரு பிரதமர் ஆக முடியாதா? இந்த மாதிரி போட்டுக்கொண்டு ஒரு ஆபீஸ்ல கணக்கு எழுத கூடாதா? இந்த மாதிரி ஆடை போடுவது வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு எந்த வகையில் தடையா இருக்குது? ஒரு தடையும் இல்லை. இப்ப நான் போட்டுக்கிற மாதிரி தான் வாஜ்பாய் ஆடை போட்டிருக்காரு, பிரதமரா இருக்கிறாரு. அவர் இடையில தொப்புல காட்டிக்கிட்டு பிரதமர் ஆகல. அது நம்ம என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் அசிங்கமா அணிஞ்சா தான் முன்னேற்றம். நம்ம வேலைக்கு தப்பா அணிஞ்சு வச்சிருக்கணும். ஆடையை ஒரு கண்ட்ரோல் இந்த மாதிரி அணிகிறதுனால அதனால ஒரு முன்னேற்றத்துக்கு ஒன்றும் தடை இருக்காது. நீங்க என்ன செய்றீங்க? விளங்காம செஞ்சுட்டு போறீங்க பெண்கள், இவங்களை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை கடைக்கண்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்பளையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம், இவன் எப்படி இருக்கிறான், எங்க இவன் கண்ணு போகுது. நம்மளே சரி செய்யறாங்க, முந்தானையை சரி செய்யறாங்களே பெண்கள். எதுக்கு சரி செய்றீங்க? திடீர்னு ஒரு ஆம்பளையை கண்டவங்க முந்தானையை சரி செஞ்சுக்கிடுவாங்க. சரி செய்யறதுக்கு என்ன அர்த்தம்? இவன் பார்வை வேற இடத்துக்கு வருதுன்னு அர்த்தம். அதன் அர்த்தம். அப்ப ஏன் அப்படி வர வைக்கணும், அப்புறம் சரி செய்யணும்? இப்படி கையை தூக்கிட்டு பிடிக்க முடியல. பஸ்ல போகும்போது பிடிச்சேன்னு வைங்க, அவன் கண்ணெல்லாம் எங்க இருக்கு? நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க, இது ஒரு நல்ல நிலையா? நம்மளை பார்த்து பல மாதிரி பார்க்கிறோம் நிக்க மாட்டான், சில பேர் கை விட்டு நோண்டுவான், பல மாதிரி செஞ்சிடறான், அடி தட்டி தகராறு, சரிக்காசா, பல பல இதெல்லாம் நடந்து போயிருது. இது மாதிரி முழுசா மறைச்சுக்கிட்டு வெளியே போகும்போது பலவிதமான மிருக எண்ணம் கொண்டவர்களாக ஆண்கள் இருக்கிறாங்க பெரும்பாலும். அவர்களுடைய பார்வையிலிருந்து நம்மளை காத்துக்கிடுவோம். தப்பு ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பார்ப்பான், தனிமையா இருந்துச்சுன்னு வைங்க, அதுவே ஆக்குறத தாண்டி வேறையும் பண்ணிவிடுவான். இது தேவையா அப்படிங்கிறதுக்காகத்தான் இஸ்லாம் பண்ணுதுங்க. அப்ப நம்ம ஆடையில தான் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறோம். பெண்கள்கிட்ட ஆண்கள்கிட்ட ஈர்ப்பதற்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, ஆம்பளைகிட்ட ஈர்ப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. இவன் சட்டையை அவுத்து போட்டிருந்தா கூட எந்த பொம்பளையும் பார்க்க மாட்டான். பொம்பளைகிட்ட வந்து ஈர்க்கிறதுக்கு இருக்குது. இது யதார்த்தமான ஒரு விஷயம். இதுல உரிமை பறிக்கிறதாவெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது. இதுல சேஃப்டி தான் நமக்கு நல்லது, இதான் கண்ணியமானது அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க அலங்கரிச்சு வீட்டுக்குள்ள அலங்கரிச்சுக்கிட்டீங்க, கணவன் முன்னாடிக்கிட்டு அலங்கரிச்சுக்கிட்டீங்க, அது வந்து அவன் பார்க்கறதுக்கு உரிமை படைச்சவன், அது மாதிரி போயிடும். கண்ட நாய்கள்லாம் பார்க்கிற மாதிரி இதுக்கு நம்ம வந்து அப்படியே ஆடை அணியணுங்கிற ஒரு பொறுப்புணர்வோட இஸ்லாம் சொல்லுது. ஆனா நீங்க இந்த கருப்பா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் நீங்க விளங்கிட கூடாது. இப்படி மறைக்கக்கூடிய எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஒரு இதே மாதிரி ஆம்பளை இதே சட்டையும் கையிலையும் கூட ஒரு பொம்பளை போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் லூசா இருக்கணும் அவ்வளவுதான், ரொம்ப இறுக்கமா காட்டிடக்கூடாது. அதனால முழுசா மறைச்சிட்டு போய் நான் கேட்கிறேன், இது இடையில இருந்து கேப் எதுக்கு போடுறீங்க? அது தேவைதான? என்னத்துக்காக என்ன நன்மை? அணியிற ஒரு ஆடைக்கு இடையில இப்படி ஒரு இடைவெளி விட வேண்டி, இடைவெளி இங்க விட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறதே உலகான ஒரு ஜானுக்கு அதுல ஜன்னல், அது எதுக்கு ஜன்னல்? ஜன்னல் கதவு வைக்க அது வந்து பாக்குறான்ல, எதுக்கு பாக்குறான்? அப்ப ஜன்னல் கதவுலாம் எதுக்கு வைக்கிறீங்க? இதுதான் இஸ்லாம் வந்து சொல்லுது, இந்த மாதிரிலாம் வேணாம். அடுத்த கேள்வி.
வணக்கம் ஐயா. என்னுடைய துணைவியாருடைய கேள்வியே, இஸ்லாமியத்தை சேர்ந்த பெண்களை நாங்கள் அரபு நாடுகளில் சந்தித்திருக்கின்றோம், யூரோப் சென்ற பொழுது சந்தித்திருக்கின்றோம். அங்கு அவர்கள் மாடர்னாக ட்ரெஸ் இருக்கின்றார்களே, இந்த நாட்டில் ஏன் வெகு பழமையாக ட்ரெஸ் செய்கின்றார்கள்? அதான் கேள்வி. அதான் இல்லையா? அதாவது அரபு நாடுகள்ல உள்ள பெண்களை மாடர்ன் ட்ரெஸ் அணிகிறாங்களே, இங்க உள்ளவங்க எப்படி அணிகிறாங்கிறதான் கேள்விங்கிறாங்க. நமக்கு அரபு நாடு இஸ்லாத்தினுடைய அத்தாட்சி கிடையாதுங்க. அரபு நாட்டில் நடக்கிறதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் நடக்குதா? அவங்க பண்ணக்கூடிய ஆடம்பரம், அவங்க பண்ணக்கூடிய அந்த பொருளாதார விரையும், இதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் உள்ளதா? கிடையாது. அதனால இஸ்லாமிய அடிப்படை என்பது குர்ஆன் என்ன சொல்லுதோ அதுதான் இஸ்லாம், நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அது இஸ்லாம். அதை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க அதை பின்பற்றுவாங்க. அரபு நாட்டில் பிறந்து ஒருத்தன் நம்பாம இருப்பான், இந்தியாவில் பிறந்து ஒருத்தன் நம்புவான். முஸ்லிமான குடும்பத்தில் பிறந்து ஒருத்தன் நம்ப மாட்டான், முஸ்லிம் அல்லாத குடும்பத்தில் பிறந்து இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஏத்துக்கிறவன் இருப்பான். அதனால அரபு நாடுகளில் செய்கிறார்கள் என்றால் அதனை சவுதி அரேபியாவில் மட்டும் செய்ய மாட்டாங்க, வேறு அரபு நாடுகளில் செஞ்சாங்கன்னு சொன்னா அது பிரான்ஸை விட கெட்டு போய் கிடக்குது. இன்னைக்கு குவைத்து பஹ்ரைன் எல்லாம் போனீங்கன்னா மதுக்கடைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. முஸ்லிம் நாடுன்னு சொல்றான், சாராய கடைக்கு அங்க அனுமதி உண்டு, புளூ பிலிமுக்கு அனுமதி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நாடுகளை இஸ்லாமிய நாடு சொல்ல முடியுமா? அவன் பேருக்கு முஸ்லிமா பிறந்துட்டான், இஸ்லாத்தை அவன் கடைப்பிடிக்கல. குவைத்திலேயோ துபையிலேயோ பஹ்ரைன்லயோ இஸ்லாத்தை அவன் கடைப்பிடிக்கல. அப்ப இஸ்லாம்ங்கிறது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் கேட்டா, முஸ்லிம்கள் செய்யறதெல்லாம் இஸ்லாம் நீங்க நினைச்சுக்க கூடாது. குர்ஆன்ல உள்ளது என்னவோ அதுதான் இஸ்லாம், நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அது இஸ்லாம். அதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் முஸ்லிம்கள். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அரபு நாட்டில் செஞ்சாலும் தப்பு தான்.